யார நாம உசிரான ஆளுன்னு நினைச்சோமோ, யாருக்காக நம்ம மொத்த வாழ்க்கையையும் சந்தோஷத்தையும் தாரவார்த்து கொடுத்தோமோ, அவங்களே ஒரு நாள் நம்மள ஒண்ணுமில்லாத குப்பை மாதிரி தூக்கி எறியும்போது நெஞ்சு அப்படியே சுக்கு நூறா உடையுமே, அந்த ஒரு கணத்தோட வலி இருக்குதே, அது நரகத்தை விட கொடுமையானது. சுத்தி 1000 பேர் இருந்தாலும் நாம் ஆசைப்பட்ட அந்த ஒரே ஒரு நபர் நம்மள வேணான்னு ஒதுக்கும்போது உலகமே இருண்டு போன மாதிரி ஒரு சூனியம் வந்து சூழ்ந்துப்போம். நான் என்ன தப்பு பண்ணுனேன், ஏன் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓயாம குடைஞ்சுக்கிட்டே இருக்கும். சுவத்துல அடிச்ச ஆணி மாதிரி நெஞ்சில தங்கி போன அந்த ஏமாற்றத்தோட வலியிலிருந்து எப்படி மீள போறோன்னு தெரியாம தவிக்கிற ஆன்மாக்களுக்கான குரல் தான் இது. குருக்ஷேத்திர பூமியில போர்க்களத்தோட நடுவுல ரதத்துல நின்னுகிட்டு இருக்கான் அர்ஜுனன். சுத்தி பாக்குறான், அம்புட்டு பேரும் அவனோட சொந்தக்காரங்க. தாத்தா பீஷ்மர் நிற்கிறாரு, வில்வித்த கத்து கொடுத்த குரு துரோணர் நிற்கிறாரு, கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் நிற்கிறாங்க. அவங்க எல்லாரையும் எதிர்த்து போர் செய்யணுமே, அவங்க மேல எப்படி அம்புகளை எய்வதுன்ற பயமும் பாசமும் அவனோட கைகளை நடுங்க வைக்குது. காண்டீபம்ங்கிற அவனோட புகழ்பெற்ற வில் கை நழுவி கீழே விழுது. கண்கள்ல கண்ணீர் முட்ட ரதத்தோட தட்டுல அப்படியே சோர்ந்து போய் உட்கார்றான் அர்ஜுனன். தான் கண்ணு முன்னாடியே அர்ஜுனன் நிலைகுலைஞ்சு நிற்கிறத பார்த்த பரந்தாமன் அந்த ஜகத்குரு கிருஷ்ணர் லேசா புன்னகைக்கிறாரே பார்க்கணுமே, அந்த புன்னகையில ஒரு பிரபஞ்ச ரகசியமே அடங்கியிருக்கு. கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து தான் கம்பீரமான குரல்ல கேட்கிறாரு, அர்ஜுனா, நீ எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஏன் ஆளு, ஏன் குடும்பம், ஏன் மாமா, ஏன் மைத்துனன்னு நீயாகவே ஒரு மாயை வட்டத்தை உன்னை சுத்தி வரைஞ்சு வச்சிருக்க. அந்த பாச வலைக்குள்ள நீயே போய் மாட்டிக்கிட்டு இப்போ அந்த எதிர்பார்ப்புனால வர்ற வழியில வதைப்படுறியே, இது நியாயமா? இந்த உலகத்துல நீ பிறக்கும்போது யாரை கூட்டிட்டு வந்த? போகும்போது தான் யாரை கூட்டிட்டு போக போற? உன்னோட நிழல் கூட இருட்டுல உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடும். அப்படி இருக்கும்போது இங்க யாரும் யாருக்கும் சொந்தம் இல்லைங்கிற நித்திய சத்தியத்தை நீ ஏன் மறந்த அப்படின்னு கேட்கிறாரு. நாம நம்ம வாழ்க்கையில ஏன் ஆளுன்னு நினைச்சு ஏமாந்து நிற்கிற ஒவ்வொருத்தருக்கும் கிருஷ்ணர் அன்னைக்கு அர்ஜுனனுக்கு சொன்ன அதே உபதேசம்தான் இன்னைக்கும் பொருந்தது. நாமலா ஒருத்தர் மேல அளவு கடந்த பற்ற வச்சுக்கிட்டு அவங்க நம்மளை கைவிட்ட உடனே துடிச்சு போறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இதே மாதிரி ஒரு உச்சக்கட்ட தனிமையையும் ஏமாற்றத்தையும் மகாபாரதத்துல ஆரம்பத்திலிருந்தே அனுபவிச்ச ஒரு உன்னதமான கதாபாத்திரம் தான் கர்ணன். அன்னைக்கு கங்கை நதிக்கரையில அதிகாலை பொழுதுல சூரிய பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கா குந்தி தேவி. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளுக்கு கிடைச்ச மந்திரத்தோட வலிமையால சூரியனோட அருளால ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா இந்த சமூகம் தன்னை தப்பா பேசுமே, கன்னி பெண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சேன்னு ஊர் உலகம் தூற்றுமேன்ற பயத்துல பெத்த மனச கல்லாக்கிக்கிட்டு அந்த பச்சிலம் குழந்தைய கவச குண்டலங்களோட ஒரு மரப்பெட்டியில வச்சு கங்கை ஆத்துல மிதக்க விடுறா. தான் சொந்த பெத்த தாயாலேயே பிறந்த உடனே தூக்கி எறியப்பட்ட அந்த குழந்தைதான் கர்ணன். ஆத்துல மிதந்து வந்த அந்த பெட்டியை ஒரு தேரோட்டி எடுத்து வளர்க்குறாரு. வளர்ந்து வர்றான் கர்ணன். அவனுக்குள்ள வில்வித்தையில சாதிக்கணுன்ற வெறி இருக்கு. ஆனா அவன் போகிற இடமெல்லாம் அவனோட திறமைய பார்க்காம அவனோட சாதியையும் குலத்தையும் வச்சே அசிங்கப்படுத்துறாங்க. நீ ஒரு சூதபுத்திரன், தேரோட்டியோட மகன், உனக்கு வில்லங்க தகுதி இல்லைன்னு சொல்லி துரோணரோட வில்வித்த பள்ளியிலிருந்து எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி துரத்தி விடுறாங்க. திரௌபதியோட சுயம்வர மண்டபத்துக்கு போறான். அங்கேயும் தேரோட்டி மகனுக்கு இந்த அரசகுமாரி மாலையிட மாட்டாள்னு அவமானமே மிஞ்சுது. தான் ஆசைப்பட்ட வித்தைய கத்துக்க பரசுராமர்கிட்ட போய் பொய் சொல்லி வித்தை கத்துக்கிறான். ஆனா அங்கேயும் உண்மை தெரியும் போது சாபம் கிடைக்குது. கர்ணனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பாருங்களேன். அவனோட ஆரம்ப காலம் முழுக்க முழுக்க அவமானத்தாலையும் தனிமையாலையும் மட்டுமே நிரம்பி இருந்தது. நமக்கென்று இந்த உலகத்துல யாருமே இல்லையா? பெத்த தாயும் கைவிட்டாச்சு, கத்து கொடுத்த குருவும் சாபம் கொடுத்தாச்சு, வாழ நினைச்ச சமூகமும் ஒதுக்கி வச்சாச்சு அப்படின்னு கர்ணன் அன்னைக்கு அடைஞ்ச அந்த நெஞ்சு குமுறல் இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிறவங்க கைவிட்டுட்டாங்கன்னு நினைச்சு கலங்குறவங்களோட வலிக்கு குறைஞ்சது கிடையாது. ஆனா அந்த தனிமைதான் கர்ணனை ஒரு சகாப்தமா மாத்துறதுக்கான அடித்தளமா அமைஞ்சது. மனிதர்கள் நம்மை விட்டு பிரியும்போது ஏற்படுகிற ஏமாற்றத்தை கண்டு நாம் கலங்க தேவையில்லை. இந்த உலகம் நம்மை தூக்கி எறியும்போதுதான் நம்மை நாமே கண்டுகொள்வதற்கான உண்மையான பயணம் தொடங்குகிறது. அந்த பயணத்தின் அடுத்த அடியை நோக்கி நாம் நகர வேண்டும். நம்ம மனசு பண்ற ஆக பெரிய தப்பு என்ன தெரியுமா? நாம ஒருத்தருக்கு நல்லது பண்ணிட்டா அவங்களும் நமக்கு திரும்ப நல்லதுதான் பண்ணுவாங்கன்னு ஒரு கணக்கு போடுறதுதான். நான் அவனுக்கு அன்னைக்கு அத்தனை உதவி பண்ணினேன், என் கஷ்டத்தை கூட பார்க்காம அவனுக்கு பணத்தை கொடுத்தேன், அவனோட துக்கத்துல கூடவே நின்னேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு காரியம் என்ன ஒன்னே அவன் முகத்தை திருப்பிக்கிட்டு போறானே அப்படின்னு நினைச்சு நினைச்சு அழுறோம் பாத்தீங்களா? அங்கதான் நாம நரகத்தோட வாசல்ல போய் நிக்கிறோம். எதிர்பார்ப்புங்கிறது நம்ம கால்களை நாமே கட்டிக்கிற ஒரு சங்கிலி மாதிரி. அதை நாம எவ்வளவு பலமா பிடிச்சு இழுக்கிறோமோ அவ்வளவு ஆழமா அது நம்ம சதையை கிழிச்சு ரத்தம் வர வைக்கும்.
போர்க்களத்துல அர்ஜுனன் திகைச்சு நிற்கிறப்போ கிருஷ்ணர் அவனுக்கு போதிச்ச அந்த உன்னதமான தத்துவம் தான் நிஷ்காம கர்மா. பகவத்கீதையோட மிக முக்கியமான சாரமே இதுதான். கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து தீர்க்கமா சொல்றாரு, அர்ஜுனா, உன்னோட வேலை கடமையை செய்யறது மட்டும்தான். அந்த உழைப்போட பலன் மேல உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீ போர் செய்யறது தர்மத்தை நிலைநாட்ட மட்டும்தானே தவிர இதனால உனக்கு கிடைக்க போற ராஜபோகத்தை மனசுல வச்சுக்கிட்டு இல்ல. நீ மற்றவர்கள் மீது அன்பை வாரி வழங்கு, உன்னோட கருணையை காட்டு. ஆனா அதற்கு பகரமா அவங்க உனக்கு விசுவாசமா இருக்கணும்னு நீ ஒருபோதும் எதிர்பார்க்காத. ஏன்னா எதிர்பார்ப்பு எங்க தொடங்குதோ அங்க அடிமைத்தனம் பிறந்துடுது. நீ உன்னோட பலன்களை துறந்துட்டு கடமையில மட்டும் கவனம் செலுத்தும் போது உன்னை எந்த ஒரு ஏமாற்றமும் அசைக்க முடியாது அப்படின்னு உணர்த்துறாரு. விசுவாசத்தையும் அன்பையும் மனிதர்கள் கிட்ட எதிர்பார்த்தா என்ன நடக்குங்கிறதுக்கு மகாபாரதத்துல வர்ற பாஞ்சாலி துகிலுரிதல் சபைதான் ஆகச் சிறந்த உதாரணம். தருமன் சூதாடி தன் நாட்டை இழக்கிறான், தம்பிகளை இழக்கிறான், கடைசியில தன் தர்மபத்தினியான திரௌபதியையும் பணையம் வச்சு தோத்துடுறான். துரியோதனனோட தம்பியான துச்சாதனன் திரௌபதியை அவளோட அந்தப்புறத்திலிருந்து தலைமுடியை பிடிச்சுக்கிட்டு வர்றான். அந்த பேரரசர் சபையில அத்தனை ஆண்களுக்கு முன்னாடி அவளை நடுங்க வச்சு நிக்க வைக்கிறான். துரியோதனனோட உத்தரவின் பேர்ல துச்சாதனன் திரௌபதியோட சேலைய அவுக்க தொடங்குறான். அந்த கொடூரமான கணத்துல திரௌபதி அழுதுகிட்டே சுத்தி பார்க்கறா. உலகமே போற்றும் வில்வீரன் அர்ஜுனன், அசாத்திய பலம் கொண்ட பீமன், தர்மத்தின் வடிவான தருமன், நகுலன், சகாதேவன்னு அவளோட 5 கணவன்மார்களும் அங்க தலை குனிஞ்சு உட்கார்ந்திருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க வீரம் சிரிந்த மாவீரர்கள். ஆனா தர்ம சங்கடத்தாலையும் சூதாட்ட விதியாலையும் அவங்க கைகள் கட்டப்பட்டு கிடக்குது. அடுத்ததா அவளோட பார்வை அந்த சபையோட பெரியவங்க மேல விழுது. கங்கையின் மைந்தன் பீஷ்மர், சாஸ்திரங்கள் அத்தனையும் உணர்ந்த குரு துரோணர், கிருபாச்சாரியர்னு அத்தனை பெரிய மனிதர்களும் அங்க அநீதி நடக்கிறத கண்டும் காணாமல் மௌனமா பூமி பந்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் என்னை காப்பாத்துவாங்க, என் மானத்தை காக்க இந்த மாவீரர்கள் கண்டிப்பா எழுந்து நிப்பாங்க அப்படின்னு திரௌபதி அத்தனை பேராலும் நம்பி எதிர்பார்த்து நின்னா. ஆனா அவளோட எதிர்பார்ப்பு அங்க சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. மனிதர்கள் யாருமே அவளுக்கு துணையா வரல. துச்சாதனன் அவளோட ஆடைகளை கொடூரமா இழுக்க இழுக்க திரௌபதிக்கு ஒரு உண்மை புரிய வருது. இந்த உலகத்துல மனிதர்களை நம்பி அவங்க கிட்ட இருந்து உதவியை எதிர்பார்க்கிற வரைக்கும் நமக்கு அவமானம்தான் மிஞ்சும். மனிதர்களோட பலம் எவ்வளவு பலவீனமானதுன்னு அவளுக்கு உரைக்குது. அவளுடைய கைகள் இரண்டையும் அதுவரை தன் ஆடையை காக்க பிடிச்சிருந்தவள் அந்த எதிர்பார்ப்பை மொத்தமா தூக்கி போட்டுட்டு கைகள் இரண்டையும் தலைக்கு மேல தூக்கி, கோவிந்தா, கோபாலா, துவாரகாதீசா, என்னை நீயே காக்க வேண்டும்னு அழுதுகிட்டே அந்த பரம்பொருளை நோக்கி முழுமையா சரணாகதி அடைகிறான். அவள் மனிதர்கள் மீதான எதிர்பார்ப்பை விட்டுட்டு இறைவனை முழுமையா நம்பின அடுத்த கணம் அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. துச்சாதனன் துணியை இழுக்க இழுக்க ஆடைகள் வளர்ந்துகிட்டே போகுது. விதவிதமான வண்ணங்கள்ல பட்டு பீதாம்பலங்களா ஆடைகள் வந்துகிட்டே இருக்கு. இழுத்து இழுத்து களைத்து போன துச்சாதனன் ரத்தவாந்தி எடுக்காத குறையா மயங்கி விழறான். ஆனா திரௌபதியோட ஆடை குறையவே இல்லை. மனிதர்கள் கைவிட்டாலும் அந்த பிரபஞ்ச பேராற்றலான கிருஷ்ணர் அவளோட மானத்தை காத்து நின்னார். நாமும் நம்ம வாழ்க்கையில திரௌபதி மாதிரி தான். சுத்தி இருக்கிற மனிதர்கள் நம்ம காப்பாத்துவாங்க, நமக்கு ஆபத்து வரும்போது ஓடி வருவாங்கன்னு தப்பான கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். மனிதர்கள் சூழ்நிலை கைதிகள். அவங்களால அவங்களோட சொந்த பேராசைகளையும் பயங்களையும் தாண்ட முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்களிடம் விசுவாசத்தை எதிர்பார்ப்பது நரகத்தின் கதவை நாமே தட்டுவதற்கு சமம். எதிர்பார்ப்புகளை அறுத்து எரியும் போதுதான் ஒரு மனிதன் ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் சுதந்திரமானவனாக மாறுறான். வாழ்க்கையில நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகும்போது நாம என்ன நினைக்கிறோம்? ஐயோ, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமே எனக்கு யாருமே இல்லை, நான் வாழறதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு ஒரு முட்டுச்சந்தில் போய் முட்டி நிற்கிற மாதிரி கலங்குறோம். ஆனா ஆன்மீக கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையோட முடிவு கிடையாது. மாறாக உங்களை சுத்தி இருக்கிற நச்சுத்தன்மையான மனிதர்களை பிரபஞ்சம் சுத்திகரிப்பு செய்யுதுன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில வர்ற ஒரு பிரிவுங்கிறது பிரபஞ்சம் உங்களோட நன்மையை கருதி உங்களை தேடி வரப்போற ஒரு பெரிய பேராற்றலுக்கு வழிவிடுறதுக்காக நடத்துற ஒரு ஆன்மீக சுத்தம். பகவத்கீதையோட மிக முக்கியமான ஒரு வசனம் உண்டு. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றாரு, மாற்றம்தான் இந்த ஜகத்தோட மாறாத நியதி. இன்னைக்கு உனக்கு பேரழிவாகவும் பெரும் இழப்பாகவும் தோன்ற ஒரு விஷயம் நாளைக்கு உனக்கு கிடைக்க போற மிகப்பெரிய சுதந்திரத்தோட வெற்றியோட தொடக்க புள்ளியா இருக்கும்.
உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு உன்னை விட இந்த உன்னத பிரபஞ்சத்துக்கு நல்லா தெரியும். அதனால தேவையற்ற மனிதர்கள் உன்னை விட்டு விலகும்போது நீ கலங்காத. காலம் உனக்கான பாதையை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்துகொள் அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. இந்த தத்துவத்துக்கு ஆகச் சிறந்த உதாரணமா ராமாயணத்துல வர்ற ஸ்ரீராமரோட வனவாச தொடக்கத்தை சொல்லலாம். அயோத்தி நகரமே திருவிழா கோலம் பூண்டிருக்கு. தசரத சக்கரவர்த்தி தன் மூத்த மகனான ராமனுக்கு முடிசூட்ட போறாருன்னு அம்புட்டு மக்களும் சந்தோஷத்துல திளைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே அரண்மனைக்குள்ள கூனி என்கிற மந்தரையோட போதனையால கைகேயியோட மனசுல பொறாமை நஞ்சு ஏறுது. கைகேயி தசரதன் கிட்ட முன்னாடி வாங்கின 2 வரங்களை கேட்கிறா. முதல் வரம் தன் மகன் பரதன் நாடாள வேண்டும். 2வது வரம் ராமன் 14 வருஷம் காட்டுக்கு வனவாசம் போக வேண்டும். விடிஞ்சா பட்டாபிஷேகம்னு இருந்த ராமனுக்கு விடியற் காலையில கிடைச்ச செய்தி என்னன்னா, நீ ராஜ்யத்தை இழந்துட்ட, மரவுரி தரிச்சு காட்டுக்கு கிளம்பணும். இதை கேட்ட உடனே அயோத்தி மக்கள் எல்லாரும் கதறி அழுகிறாங்க. தசரதனே நெஞ்சு வெடிச்சு இறந்து போறாரு. லக்ஷ்மணன் கோபத்துல துடிக்கிறான். ஆனா ராமனோட முகத்துல ஒரு சின்ன சலனமும் இல்ல. சிம்மாசனத்துல உட்கார போகும்போது எப்படி ஒரு புன்னகையோடு இருந்தாரோ அதே புன்னகையோடு காட்டை நோக்கி தன் கால்களை எடுத்து வைக்கிறாரு. கைகேயியும் மந்தரையும் செஞ்ச அந்த துரோகம் ராமனுக்கு அன்னைக்கு ஒரு பெரிய அநீதியா இழப்பாதான் பார்க்கப்பட்டுச்சு. ராமனோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா நிஜத்துல அங்க என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. ராமன் அயோத்தியோட அரண்மனைக்குள்ளேயே இருந்திருந்தா அவன் வெறும் அயோத்திக்கு மட்டும்தான் ராஜாவா இருந்திருப்பான். அவனோட பெருமை அந்த ஒரு நாட்டுக்குள்ளேயே முடிஞ்சு போயிருக்கும். ஆனா அந்த துரோகத்தின் மூலமாக பிரபஞ்சம் அவனை அரண்மனையை விட்டு வெளியே தள்ளுச்சு. காட்டுக்கு வந்த ராமனுக்கு தான் குகன் என்கிற வேடனின் உன்னதமான நட்பு கிடைச்சது. சுக்ரீவன், அங்கதன் போன்ற வானர வீரர்களின் நட்பு கிடைச்சது. எல்லாவற்றிற்கும் மேலாக பக்திக்கும் விசுவாசத்திற்கும் இலக்கணமான அனுமன் என்கிற பேராற்றல் ராமனை வந்தடைந்தது காட்டுலதான். காட்டுக்கு வந்ததாலதான் அகத்தியர் போன்ற முனிவர்களின் ஆசிர்வாதமும் அரிய ஆயுதங்களும் ராமனுக்கு கிடைச்சது. சீதையை ராவணன் கடத்திட்டு போனதும் அதன் மூலமாக ராவண வதம் நடந்து இந்த உலகத்துக்கே தர்மம் நிலைநாட்டப்பட்டதும் அந்த வனவாசத்தால தான் சாத்தியமாச்சு. கைகேயி செஞ்ச அந்த துரோகம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா சாதாரண ராமன் எப்படி மரியாத புருஷோத்தம ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக ஒரு அவதார புருஷனாக உலகத்தாரால் கொண்டாடப்பட்டிருக்க முடியும்? நம்ம வாழ்க்கையிலே அப்படித்தான். சில மனிதர்கள் நமக்கு துரோகம் பண்ணிட்டு நம்மளை விட்டு விலகும்போது நாம அவங்கள நினைச்சு அழுதுகிட்டு இருக்கோம். ஆனா பிரபஞ்சம் அவங்கள ஏன் உங்க வாழ்க்கையிலிருந்து தூக்குதுன்னா, அவங்க கூடவே இருந்தா நீங்க நினைச்ச உயரத்தை தொட முடியாது. உங்களோட உண்மையான விஸ்வரூபத்தை நீங்க காட்டணும்னா சில கதவுகள் மூடப்பட்டு தான் ஆகணும். துரோகிகள் விலகுவது உங்களுக்கான சாபம் அல்ல, அது பிரபஞ்சம் உங்களுக்கு செய்யும் ஒரு உன்னதமான சுத்திகரிப்பு முறை. உலகத்திலேயே கொடுமையான விஷயம் எதுன்னு கேட்டா எல்லாரும் தனிமைன்னு தான் சொல்லுவாங்க. சுத்தி இருக்கிறவங்க நம்மள வேணான்னு ஒதுக்கி ஒரு இருட்டு அறைட்டுள்ள தூக்கி போடும்போது அந்த தனிமை நம்மள கொன்னுடுற மாதிரி இருக்கும். ஆனா ஆன்மீகத்தோட உச்சக்கட்ட ரகசியமே இந்த தனிமையில தான் ஒளிஞ்சிருக்கு. தனிமைங்கிறது இயற்கை உங்களுக்கு கொடுத்த தண்டனை கிடையாது. அது உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்காக, உங்களோட நிஜமான பலம் என்னன்னு நீங்க தெரிஞ்சிக்கிறதுக்காக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு அரிய வரம். கூட்டம் கூட்டமா வர்றது ஆடுகள் தான். சிங்கம் எப்பவுமே தனிமையில தான் கம்பீரமா உலா வரும். பகவத்கீதையோட 6வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் ஒரு உன்னதமான சூத்திரத்தை சொல்றாரு. உத்தரேதாத்மனாத்மானம், அதாவது உன்னை நீயே உயர்த்திக்கொள். உனக்கு நீயேதான் சிறந்த நண்பன், உனக்கு நீயேதான் சிறந்த எதிரியும் கூட. கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, அர்ஜுனா, இந்த உலகத்துல மனிதர்கள் எல்லாரும் சுயநலக்காரங்க. அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி தான் உன்னை கொண்டாடுவாங்க, அப்புறம் தூக்கி போடுவாங்க. ஆனா நீ எப்போ உன்னோட தனிமையை விரும்பி ஏத்துக்கிறியோ, எப்போ உனக்குள்ள நீ பயணிக்க தொடங்குறியோ, அப்போ உனக்குள்ள இருக்கிற ஆன்ம பலம் விழிச்சுக்கும். உன்னை விட உன்னை யாராலையும் நல்லா புரிஞ்சிக்க முடியாது. அதனால தனிமையை கண்டு பயப்படாத, அதை உன்னோட கவசமா மாத்திக்கோ அப்படின்னு வழிகாட்டுறாரு. இந்த தனிமையோட வலிமைக்கும் உழைப்புக்கும் மகாபாரதத்துல வர்ற ஏகலைவனோட கதை ஒரு உன்னதமான எடுத்துக்காட்டு. வேடர் குலத்துல பிறந்த ஒரு சாதாரண சிறுவன் தான் ஏகலைவன். அவனுக்கு வில் வித்தையில உலகத்தையே ஜெயிக்கணுன்ற ஆசை இருக்கு. துரோணாச்சாரியர் தான் அந்த காலத்துல வில் வித்தையில ஆகச் சிறந்த குரு. அவர்கிட்ட போய் தனக்கு வில் வித்தை கத்துக் கொடுங்கன்னு ஏகலைவன் கேட்கிறான். ஆனா துரோணர் அவனோட குலத்தை காட்டி, நீ ஒரு வேடன், அரசகுமாரர்களுக்கு மட்டும்தான் நான் வித்தை கத்துக் கொடுப்பேன்
அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் ஏகலைவனை அவமானப்படுத்தி துரத்தி விடுறாரு. மனசு உடைஞ்சு போன ஏகலைவன் அழுது தீர்த்திடலாம்னு நினைக்கல. அவன் நேரா காட்டுக்குள்ள போறான். அங்கே அம்புட்டு பேரும் அவனுக்கு அந்நியமானவங்க. காடு முழுக்க தனிமை மட்டும்தான் அவனுக்கு துணையா இருக்கு. ஆனா அவன் அந்த தனிமைய தண்டனையா நினைக்கல. துரோணாச்சாரியர் தன்னை சீடனா ஏத்துக்கலையே தவிர தான் மனசுக்குள்ள அவர்தான் குருன்னு முடிவு பண்ணிக்கிட்டு மண்ணால துரோணரோட ஒரு சிலையை செய்யறான். அந்த சிலையையே சாட்சியா வச்சுக்கிட்டு அதிகாலை பொழுதுல இருந்து ராத்திரி வரைக்கும் பசி, தாகம், தூக்கம் எல்லாத்தையும் மறந்து தனிமையில வில் வித்த பழகத் தொடங்கிறான். அவனுக்கு வேற எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்ல. கூட பேச நண்பர்கள் இல்ல, கேலி பேச ஆட்கள் இல்ல. அவனோட அந்த அசாத்தியமான தனிமைதான் அவனுக்கு உன்னதமான ஏகாகிரகத்தை கொடுத்துச்சு. நாளாக நாளாக அவனோட அம்பு எய்திற வேகம் பிரபஞ்சத்தையே வியக்க வைக்கிற அளவுக்கு மாறுது. ஒரு நாள் பாண்டவர்களும் கௌரவர்களும் வேட்டையாட அதே காட்டுக்கு வர்றாங்க. அவங்க கூட வந்த ஒரு நாய் குறைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த நாய் குறைக்கிற சத்தம் கேட்டு அதோட வாய்க்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படாம வெறும் அம்புகளாலேயே அந்த நாயோட வாயை மூடுறான் ஏகலைவன். இத பார்த்த அர்ஜுனன் திகைச்சு போயிடுறான். என்னை விட சிறப்பா அம்பு எய்தவன் இந்த காட்டுக்குள்ள யாருன்னு தேடி போகும்போதுதான் ஏகலைவனை பார்க்கறான். துரோணரே நேர்ல வந்து அந்த வித்தையை பார்த்து மிரண்டு போறாரு. அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளியா ஏகலைவன் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு கிடைச்ச அந்த உன்னதமான தனிமைதான். அர்ஜுனனுக்கு குரு நேர்ல இருந்து கத்துக் கொடுத்தாரு. அரண்மனை வசதி இருந்தது. ஆனா ஏகலைவனுக்கு தனிமை மட்டும்தான் இருந்தது. அந்த தனிமைதான் அவனை ஒரு அசைக்க முடியாத மாதீரனா மாத்துச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான். உலகம் நம்மளை தனிமைப்படுத்தும் போது நாம ஏதோ அனாதையாயிட்டோம்னு நினைச்சு முடங்கி போறோம். ஆனா இயற்கை ஏன் உங்களை தனிமையில தள்ளுதுன்னா, உங்களை சுத்தி இருக்கிற தேவையற்ற சத்தங்களை அடக்கிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற திறமை என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான். தனிமை என்பது பலவீனம் அல்ல, அது உங்களுக்குள் இருக்கும் விஸ்வரூபத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு உன்னதமான கருவறை. நமக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டா நம்ம மனசுக்குள்ள ஒரு வெறி பிறக்கும். அவனை சும்மா விடக்கூடாது. நேரா போய் 4 வார்த்தை கேட்கணும். அவனோட நிம்மதியை கெடுக்கணும், பழி வாங்கணும் அப்படின்னு கோபத்துல நம்மளோட இரத்த கொதிப்பு ஏறும். ராத்திரி முழுக்க தூக்கம் வராம அவனை எப்படி அழிக்கலான்னு யோசிச்சு நம்மளோட உடம்பையும் மனசையும் நாமளே கெடுத்துப்போம். ஆனா ஆன்மீகம் நமக்கு சொல்ற ஆக பெரிய உண்மை என்ன தெரியுமா? உன்னை ஏமாத்துனவனை பழிவாங்க உன்னோட ஆற்றலையோ நேரத்தையோ நீ வீணாக்காத. ஏன்னா இங்கே கர்ம வினைன்னு ஒரு மாறாத சக்கரம் இருக்கு. அது சத்தமில்லாம சுழன்றுகிட்டே இருக்கும். குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனன் தன் கௌரவ சகோதரர்களை பார்த்து இவங்க நமக்கு அத்தனை துரோகம் பண்ணுனாங்களேன்னு கோபப்படுறான். அப்போ கிருஷ்ணர் அவனுக்கு கர்ம வினையோட தத்துவத்தை விளக்குறாரே. அர்ஜுனா, நீ யாரையும் பழிவாங்க துடிக்காத. இந்த உலகத்துல எவன் ஒருவன் அநீதி இழைக்கிறானோ அவன் தனக்கான அழிவை அவனே தேடிக்கிறான். காலம் என்னும் வில்லிலிருந்து புறப்பட்ட கர்ம வினையின் அம்பு ஒருபோதும் இலக்க தவறவிடாது. நீ அவங்கள அடிக்கணும்னு அவசியமில்ல, அவங்களோட பாவங்களே அவங்கள அழிச்சிடும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் தர்மத்தோட வழியில அமைதியா நிற்கிறது மட்டும்தான். கர்மாவோட கணக்கு ரொம்ப துல்லியமானது, அது யாரையும் தப்ப விடாது அப்படின்னு உறுதியா சொல்றாரு. இந்த கர்ம வினையோட துல்லியமான ஆட்டத்துக்கு பாண்டவர்களோட வனவாசமும் அஞ்ஞாதவாசமும் தான் மிகப்பெரிய உதாரணம். துரியோதனனும் அவனோட மாமனான சகுனியும் சேர்ந்து சூதாட்டத்துல கள்ளச் சொக்கட்டான் உருட்டி பாண்டவர்களோட மொத்த ராஜ்யத்தையும் ஏமாற்றி பறிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி அஞ்ஞாதவாசமும் வாழணும்னு காட்டுக்கு துரத்துறாங்க. பஞ்சு மெத்தையில தூங்குன பாண்டவர்கள் காடுக மேடெல்லாம் அலைஞ்சு கல்வி கிழங்குகளை சாப்பிட்டு மிருகங்களோடு மிருகங்களா வாழுறாங்க. துரியோதனனும் சகுனியும் அரண்மனையில உட்கார்ந்து கிண்டலா சிரிக்கிறாங்க. பாண்டவர்களோட கதை முடிஞ்சு போச்சு, இனிமே அவங்களால எழவே முடியாது அப்படின்னு தங்களோட அதிகார திமிர்ல ஆடுறாங்க. பாண்டவர்கள் நினைச்சிருந்தா அங்கே இருந்துகிட்டே மற்ற நாடுகளோட உதவியை தேடி அப்பவே போர் தொடுத்திருக்கலாம். ஆனா தர்மத்தின் வடிவமான தருமன் சொன்னான், நாம கொடுத்த வாக்க காப்பாத்துவோம், காலம் நமக்கான பதிலை சொல்லும் அப்படின்னு அமைதியா கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. அவங்களோட அந்த நிதானமும் பொறுமையும் தான் அவங்களுக்கான ஆன்ம பலத்தை கூட்டுச்சு. வருஷங்கள் ஓடுது. கர்ம வினையோட சக்கரம் மெதுவா சுழல தொடங்குது. பாண்டவர்கள் தங்களோட 13 வருஷ கஷ்டகாலத்தை முடிச்சிட்டு வர்றாங்க. நியாயமா கிடைக்க வேண்டிய நாட்டை துரியோதனன் தர மறுக்கிறான். விளைவு குருக்ஷேத்திர போர் மூழுது.
அன்னைக்கு சபையில திரௌபதியோட துகிலுரிச்சு சிரிச்சானே துஷ்சாதனன், அவனோட மார்பு பிளந்து ரத்தத்தை குடிப்பேன்னு சபதம் செஞ்ச பீமன் அதே மாதிரி போர்க்களத்துல அவனை கொடூரமா வதம் செய்றான். திரௌபதியை தன் தொடையில உட்காரச் சொல்லி அசிங்கப்படுத்தின துரியோதனனோட தொடைய பிளந்து கரும வினை அவனை வீழ்த்துது. அத்தனை சூழ்ச்சிகளுக்கும் காரணமாயிருந்த சகுனிய சகாதேவன் வதம் செய்றான். பாண்டவர்கள் அன்னைக்கு காட்டப்பட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கௌரவர்களோட ஒட்டுமொத்த வம்சமும் போர்க்களத்துல ரத்த வெள்ளத்துல மிதந்து அழிய வேண்டியதா போச்சு. பாண்டவர்கள் நேரடியா போய் அவங்கள ஒன்னும் பண்ணல. ஆனா தர்மத்தின் வழியில அவங்க காத்துக்கிட்டு இருந்த அந்த பொறுமை கர்ம வினையாக மாறி கௌரவர்களை முற்றிலும் வேறெடுத்தது. நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டா இன்னைக்கு நல்லா வாழற மாதிரி நமக்கு தோணலாம். நான் இங்க கஷ்டப்படுறேன், ஆனா என்னை ஏமாத்தினவன் அங்க சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு நீங்க கலங்கலாம். ஆனா கர்மாவோட சக்கரம் சுழல்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அவன் இன்னைக்கு அனுபவிக்கிற சந்தோஷம் அவனோட கர்ம கணக்குல வர்ற வட்டி மட்டும்தான். அசல் வந்து நிக்கும்போது அவனால தாங்க முடியாது. அதனால உங்களை ஏமாற்றியவர்களை தண்டிக்க உங்கள் கைகளை அசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். காலம் எல்லாவற்றையும் கவனிக்கிறது. நம்ம வாழ்க்கையில சில மனிதர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நம்ம கிட்ட வந்து கொஞ்சுன்னு கொஞ்சுவாங்க. நீ தான் என் உலகம், நீ இல்லாம நான் இல்ல அப்படின்னு அத்தனை போலி வார்த்தைகளை அள்ளி வீசுவாங்க. நாமளும் அதை நெசம்போலுன்னு நம்பி அவங்களுக்காக எதையும் செய்ய துணிவோம். ஆனா அவங்களோட காரியம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் யாருன்னே தெரியாத மாதிரி நம்மளை கழற்றி விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி சுயநலக்காரர்களோட பாசக்கயத்துல மாட்டி தவிக்கிறவங்க அதிலிருந்து எப்படி மன ரீதியா விலகிறதுன்னு தெரியாம வாழுறாங்க. ஆன்மீகம் நமக்கு கத்துக் கொடுக்கிற ஆகச் சிறந்த பாடம் பற்றற்ற நிலை, டிட்டாச்மெண்ட். பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பற்றற்ற நிலையை பத்தி ரொம்ப அழகா விளக்குறாரு. அர்ஜுனா, மனிதன் பிறக்கும்போது வெறும் கையோட தான் வர்றான், போகும்போதும் அப்படியே தான் போறான். இடையில வர்ற இந்த உறவுகள், பாசங்கள் எல்லாமே ஒரு தற்காலிக நாடக மேடையில வந்து போற கதாபாத்திரங்கள் மட்டும்தான். ஒரு நாடகத்துல நடிக்க வர்ற நடிகன் அந்த வேஷத்தை எப்படி தன் நிஜ வாழ்க்கைன்னு நினைச்சு ஏமாற மாட்டானோ, அதே மாதிரி நீயும் இந்த உலகத்து உறவுகள் மேல அளவு கடந்த பற்ற வச்சுக்காத. எப்போ ஒருத்தன் கடமைகளை செஞ்சுட்டு பற்றற்று வாழ கத்துக்கிறானோ அவனை எந்த ஒரு நச்சுத்தன்மையான உறவும் பாவிக்காது அப்படின்னு உபதேசிக்கிறாரு. இந்த தத்துவத்துக்கு மிகச்சிறந்த உதாரணமா ராமாயணத்துல வர்ற பரதனோட வாழ்க்கையை சொல்லலாம். கைகேயியோட மகனான பரதன் தன் தாய் செஞ்ச துரோகம் நடக்கும்போது அயோத்தியில இல்ல. அவன் தன் தாத்தா வீட்டுக்கு கேகய நாட்டுக்கு போயிருந்தான். கைகேயி ராமனை துரத்திட்டு தன் மகன் பரதனுக்கு ராஜ்யத்தை கேட்டு வாங்கி வச்சிருக்கா. பரதன் அயோத்திக்கு திரும்பி வர்றான். அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச உடனே அவனுக்கு அதிர்ச்சியான செய்திகள் கிடைக்குது. தந்தை தசரதன் இறந்துட்டாரு, அண்ணன் ராமன் காட்டுக்கு போயிட்டான். இப்போ பரதன் தான் இந்த ஒட்டுமொட்ட நாட்டுக்கும் ராஜா. எந்த ஒரு சாதாரண மனிதனா இருந்தாலும் அப்பாடா நமக்கு அரியணை கிடைச்சிருச்சு, இனிமே நாம தான் இந்த நாட்டுக்கு அதிபதி அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனா பரதன் அப்படிப்பட்டவன் இல்ல. தன் தாய் கைகேயி தன் சுயநலத்துக்காகவும் தன் மேல வச்சிருந்த அசிங்கமான பாசத்துக்காகவும் தான் இந்த துரோகத்தை செஞ்சிருக்கான்னு அவனுக்கு புரியுது. தன் தாய் வச்சிருந்த அந்த பாசக்கயிற்ற அவன் அப்படியே அறுத்து எறிகிறான். என் அண்ணன் ராமன் இல்லாத அரியணை எனக்கு ஒரு குப்பைக்கு சமம். சுயநலத்துக்காக பெற்ற தாயே ஆனாலும் தர்மத்தை மீறினவள் எனக்கு தாயாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கைகேயிய மொத்தமா வெறுத்து ஒதுக்குறான். அது மட்டும் இல்லாம பரதன் காட்டுக்கு ஓடி போய் ராமனை தேடி கண்டுபிடிச்சு, அண்ணா நீதான் நாட்டுக்கு திரும்ப வரணும்னு கெஞ்சுறான். ஆனா ராமன் தந்தையோட வாக்க காப்பாத்த வர மறுத்துறாரு. உடனே பரதன் ராமரோட பாதுகைகளை, அதாவது காலணிகளை மட்டும் வாங்கிக்கிட்டு அயோத்திக்கு வர்றான். அந்த பாதுகைகளை அரியணையில வச்சு ராமன் தான் இந்த நாட்டோட ராஜா, நான் அவரோட பிரதிநிதி மட்டும்தான்னு அறிவிக்கிறான். அரண்மனையில சகல ராஜபோகங்களும் அவனுக்கு கிடைச்சும் அவன் அந்த சிம்மாசனத்துல உட்காரல. அயோத்திக்கு வெளியே நந்தி கிராமம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குடிசையை அமைச்சு அண்ணன் ராமன் காட்டுல எப்படி மர உரி தரிச்சு தவம் செஞ்சு வாழ்றானோ அதே மாதிரி ஒரு துறவிய போல தனிமையில வாழ தொடங்குறான். பரதனுக்கு அந்த ராஜபோகத்தின் மீதோ தன் தாயின் போலி பாசத்தின் மீதோ எந்த ஒரு பற்றும் இல்ல. அந்த பற்றற்ற நிலைதான் பரதனை ராமாயணத்துல ஒரு உன்னதமான கதாபாத்திரமா மாத்துச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் சில பேர் நம்ம கிட்ட சுயநலத்துக்காக பாசம் காட்டுறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க கிட்ட இருந்து மன ரீதியா விலக கத்துக்கணும். இவங்க என் ஆளு, இவங்க இல்லாம நான் இல்லைன்னு அவங்க கிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்தா அவங்க நம்மளை பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. பற்றற்ற நிலைங்கிறது அன்பில்லாம இருக்கிறது கிடையாது, மாறாக உங்களோட நிம்மதியை இன்னொருத்தரோட நடத்தையில அடகு வைக்காம இருக்கிறது தான். மனிதர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க.
இன்னைக்கு உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற அதே மனிதன் நாளைக்கு உங்களை தரையில போட்டு மிதிப்பான். ஏன்னா மனிதர்களோட உணர்வுகளும் பாசமும் அவங்களோட தேவைக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி மாறக்கூடியது. அப்படிப்பட்ட மாறக்கூடிய மனிதர்களை நம்பி நம்ம வாழ்க்கையோட நங்கூரத்தை அங்க போட்டோம்னா நம்ம வாழ்க்கை படகு சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். அப்போ இந்த உலகத்துல மாறாத துணை தான் எது? என்றும் மாறாத, உங்களை கைவிடாத அந்த பிரபஞ்ச பேராற்றலையும் இறைவனையும் மட்டும்தான் நாம நிஜமான துணையா ஏத்துக்கணும். பகவத்கீதையோட 9வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் ஒரு உன்னதமான உறுதிமொழியை தர்றாரு. அனன்யாஸ் சிந்தையன் தோமாம் ஏ ஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். அதாவது, யார் ஒருவன் வேறெந்த சிந்தனையும் இல்லாமல் என்ன மட்டுமே முழுமையா நம்பி சரணடைறானோ அவனோட யோகக்ஷேமத்தை நான் பார்த்துப்பேன். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றாரு, அர்ஜுனா, மனிதர்களோட பாசம் போலித்தனமானது. ஆனா என் மேல நீ வைக்கிற பக்தி இருக்கே, அது உன்னை ஒருபோதும் கைவிடாது. கண்ணை மூடி என்னை முழுமையா நம்பு. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன்னை நான் தாங்கி பிடிப்பேன் அப்படின்னு பிரபஞ்ச ரகசியத்தை உடைக்கிறாரு. இந்த உன்னதமான பிரபஞ்ச துணைக்கு மகாபாரதத்துல வர்ற சுதாமா என்கிற குசேலரோட கதைதான் ஆகச்சிறந்த உதாரணம். குசேலர் கிருஷ்ணரோட பால்யகால நண்பர். சாந்தீபனி முனிவரோட ஆசிரமத்துல 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க. நாளாக நாளாக கிருஷ்ணர் துவாரகையோட மன்னனாக பிரபஞ்சமே போற்றும் பேராற்றலாக மாறுறாரு. ஆனா குசேலரோட வாழ்க்கை வறுமையின் உச்சத்துக்கு போகுது. உண்ண உணவில்லை, உடுத்த உடையில்லை, இருக்க ஒரு ஒழுங்கான வீடில்லை. அவரோட பெற்ற பிள்ளைகள் பசியால அழுது துடிக்கிறாங்க. சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க, ஊர் மக்கள் எல்லாரும் அவரோட வறுமையை பார்த்து ஒதுக்கி வச்சிட்டாங்க. இவன் ஒரு துரதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க. ஆனா குசேலர் எந்த ஒரு மனிதர்கிட்டையும் போய் எனக்காக உதவி செய்யுங்கன்னு கையேந்தி நிக்கல. அவரோட மனைவி சுசீலை சொல்றா, உங்களோட பால்ய நண்பர் கிருஷ்ணர் துவாரகையில மன்னனா இருக்காரே, அவர்கிட்ட போய் உதவி கேட்கலாமே அப்படின்னு. குசேலருக்கு கிருஷ்ணர்கிட்ட போய் பொருள் கேட்க மனசில்ல. ஆனா தன் நண்பனை பார்க்கலாமேன்ற ஆசையில கிளம்புறாரு. போகும்போது தன் நண்பனுக்கு கொடுக்கறதுக்காக தன் வீட்டில இருந்த கொஞ்சம் அவலை ஒரு பழைய துணியில முடிஞ்சு எடுத்துட்டு போறாரு. துவாரகைக்கு வந்து சேர்றாரு குசேலர். கிழிஞ்ச துணியோடு ஏழையா நிற்கிற குசேலரை பார்த்த உடனே அங்கிருந்த காவலர்கள் தடுக்கல. ஏன்னா கிருஷ்ணர் ஓடி வந்து தன் நண்பனை அணைச்சிக்கிறாரு. தன் சிம்மாசனத்துல குசேலரை உட்கார வச்சு அவரோட கால்களை தன் கைகளாலேயே கழுவி அந்த தண்ணீரை தன் தலையில தெளிச்சிக்கிறாரு கிருஷ்ணர். குசேலருக்கு பேச வார்த்தையே வரல. தான் கொண்டு வந்த அந்த ஏழை முட்டையான அவலை மறைக்க பார்க்கறாரு. ஆனா கிருஷ்ணர் அதை வலுக்கட்டாயமா வாங்கி ஒரு பிடி அவலை எடுத்து வாயில போடுறாரு. குசேலர் தன் வறுமையை பத்தி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட கிருஷ்ணர்கிட்ட கேட்கல. உதவி செய்யுங்கன்னு கையேந்தல. தன் நண்பனை பார்த்த சந்தோஷத்துல குசேலர் திரும்ப தன் ஊருக்கு வர்றாரு. ஆனா தன் ஊருக்கு வந்து பார்த்த குசேலருக்கு தன் கண்ணையே நம்ப முடியல. அவரோட பழைய குடிசை இருந்த இடத்துல இந்திரலோகம் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை நிற்குது. அவரோட மனைவியும் பிள்ளைகளும் பட்டு ஆடைகளோடும் தங்க நகைகளோடும் வந்து நிற்கிறாங்க. அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தந்து குசேலரோட வறுமையை மொத்தமா விரட்டியிருந்தார் கிருஷ்ணர். குசேலர் மனிதர்களை நம்பல. தன் மாறாத நண்பனான அந்த பரம்பொருளை மட்டும்தான் நம்பினாரு. அவர் கேட்காமலேயே அம்புட்டு நன்மைகளும் அவரே தேடி வந்தது. நாமும் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது மனிதர்களோட கால்கள்ல போய் விழுந்து கெஞ்சிரோம், என்னை எப்படாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு கதறோம். ஆனா மனிதர்கள் நம்மளை இன்னும் ஆழமான வறுமையிலும் துக்கத்திலும் தான் தள்ளுவாங்க. மனிதர்களை நம்புவதை விடுத்து என்றும் மாறாத அந்த பிரபஞ்ச பேராற்றலையும் உங்களுள் இருக்கும் இறை தன்மையையும் நம்புங்க. நீங்கள் வாய் திறந்து கேட்காமலேயே உங்களுக்கான தேவைகள் அத்தனையும் அங்க வந்து சேரும். வாழ்க்கையில நம்மளை விட்டு விலகினவங்க சும்மா போனா பரவாயில்ல. ஆனா அவங்க போனதுக்கப்புறம் நம்மளை பத்தி ஊர் உலகம் முழுக்க தப்பு தப்பா பேசுவாங்க. இல்லாததும் பொல்லாததும் சொல்லி அவதூறு கறக்குவாங்க. நாம பண்ணாத தப்புக்கெல்லாம் நம்மளை குற்றவாளியா கூண்டுல ஏத்தி நிக்க வைப்பாங்க. அந்த நேரத்துல நமக்கு வர்ற கோபத்துக்கு அளவே இருக்காது. நான் நேரா போய் அவங்க கிட்ட சண்டை போடணும், நான் யாருன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு துடிப்போம். ஆனா ஆன்மீகம் நமக்கு சொல்ற ஆகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? மௌனம். எதிரி உங்களை நோக்கி வீசுற அம்புக்கெல்லாம் நீங்க பதில் பேசாம அமைதியா இருக்கிற அந்த நிதானம்தான் உங்களோட ஆகச்சிறந்த பலம். பகவத்கீதையோட 2வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் ஒரு உன்னதமான நிலையை பத்தி பேசுறாரு. அதுதான் ஸ்திதப்பிரக்ஞ நிலை. ஸ்திதப்பிரக்ஞன்னா என்ன தெரியுமா? புகழ்ச்சி வந்தாலும் சரி, இகழ்ச்சி வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, நடுவுல அசைக்க முடியாத ஒரு மலையைப் போல அமைதியா இருக்கிறது தான். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றாரு,
அர்ஜுனா, உன்னை நோக்கி வர்ற நிந்தனைகளையும் அவதூறுகளையும் நீ மௌனமா ஏத்துக்கோ. ஏன்னா எவன் ஒருவன் தன் நாவை அடக்கி கோபத்தை வென்று அமைதியா இருக்கானோ அவனுக்குள்ள பிரபஞ்சத்தோட மொத்த சக்தியும் வந்து சேரும். உன்னை பத்தி பேசுறவங்களுக்கு உன்னோட மௌனமே மிகப்பெரிய தண்டனையா இருக்கட்டும் அப்படின்னு வழிகாட்டுறாரு. இந்த அசாத்திய மௌனத்துக்கும் சத்தியத்தை காக்கிற நிதானத்துக்கும் இந்திய புராணங்கள்ல வர்ற அரிஷ்சந்திரனோட கதை தான் ஆகச்சிறந்த உதாரணம். அயோத்தியோட மன்னன் அரிஷ்சந்திரன் சத்தியத்தை விட மேலானது எதுவுமே இல்லைன்னு வாழ்ந்தவன். அவரோட உறுதியை சோதிக்கிறதுக்காக விஸ்வாமுத்திர முனிவர் வர்றாரு. அவரோட சூழ்ச்சியால அரிஷ்சந்திரன் தன் ஒட்டுமொத்த நாட்டையும் இழக்கிறான், தன் அத்தனை செல்வங்களையும் இழக்கிறான். காசி நகருக்கு வந்து தன் மனைவியான சந்திரமதியையும் தன் ஒரே மகன் லோகிதாசனையும் காசுக்காக விற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறான். அரிஷ்சந்திரன் நினைச்சிருந்தா, நான் ஒரு அரசன், விஸ்வாமித்திரரே நீங்க ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீங்கன்னு கோபப்பட்டு சண்டை போட்டிருக்கலாம், இல்லனா பொய் சொல்லி தன் நாட்டை திரும்ப வாங்கியிருக்கலாம். ஆனா அவன் சத்தியத்தின் வழியில நின்னான். கடைசியில காசியில இருக்கிற ஒரு மயானத்துல சுடுகாடு காக்கும் வெட்டியானாக வேலை செய்யறான். பசி பட்டினி அவமானம்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவனை ஏளனமா பேசுறாங்க. ஒரு ராஜா இன்னைக்கு பிணங்களை எரிக்கிற நிலைமைக்கு வந்துட்டானேன்னு ஊரே தூற்றுது. ஆனா அரிஷ்சந்திரன் யாரை பார்த்தும் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசல. அவனோட மௌனம் அசைக்க முடியாததா இருந்தது. அந்த சோதனையோட உச்சக்கட்டமா அவனோட மகன் லோகிதாசன் பாம்பு கடிச்சு இறந்து போறான். சந்திரமதி தன் மகனோட பிணத்தை தூக்கிக்கிட்டு மயானத்துக்கு வர்றா. அங்க வெட்டியானாக நிற்கிற தன் கணவன் அரிஷ்சந்திரனை பார்க்கறா. பிணத்தை சுடலைக்கு கொண்டு வந்தா சுடுகாட்டு கூலி கொடுக்கணுங்கிறது விதி. ஆனா சந்திரமதி கிட்ட காசில்ல. தன் சொந்த மகனோட பிணத்தை எரிக்கிறதுக்கு கூட கூலி வாங்க வேண்டிய கட்டாயத்துல அரிஷ்சந்திரன் இருக்கிறான். சந்திரமதி அழுகிறா. உங்க சொந்த மகனுக்கு கூடவா கூலி கேட்பீங்கன்னு கேட்கிறா. அரிஷ்சந்திரனோட நெஞ்சு வெடிக்குது. ஆனா அவன் தன் நெறிய விடல. தன் மௌனத்தையும் நிதானத்தையும் இழக்கல. விதி வலியது, நான் என் கடமையிலிருந்து தவறமாட்டேன்னு மௌனமா நிற்கிறான். அரிஷ்சந்திரனோட அந்த அசாத்திய பொறுமையும் சத்தியத்தை காக்கிற மௌனம் தான் அந்த பிரபஞ்சத்தையே உலுக்கியது. அடுத்த கணம் அங்க 33 கோடி தேவர்களும் விஸ்வாமித்திர முனிவரும் நேர்ல தோன்றாங்க. அரிஷ்சந்திரனோட சோதனையை முடிவுக்கு கொண்டு வந்து அவனோட மகனுக்கு உயிரை கொடுத்து அவனோட நாட்டையும் திரும்ப கொடுக்கறாங்க. இந்த உலகத்துல சத்தியத்துக்கும் மௌனத்துக்கும் இலக்கணமா அரிஷ்சந்திரனோட பெயர் இன்னைக்கும் நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம் அவமானங்கள் வந்தபோது அவன் காட்டிய அந்த அசாத்திய மௌனம்தான். நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு துரோகம் பண்ணவங்க, நம்மளை விட்டு போனவங்க நம்மளை பத்தி அவதூறு பேசும்போது நாம அவங்க கிட்ட போய் வாதாடுறோம், நான் தப்பு இல்லைன்னு நிரூபிக்க துடிக்கிறோம். ஆனா போலி மனிதர்களிடம் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. உங்களது மௌனமே உங்களது ஆகச்சிறந்த ஆயுதம். காலம் எல்லாவற்றுக்கும் சரியான பதிலை கொடுக்கும் வரை அமைதியாகவும் நிதானமாகவும் இருங்கள். நமக்கு கிடைச்ச உடைந்த இதயமும் அந்த தனிமையின் வலியும் நம்மள அழிக்கிறதுக்காக வந்தது கிடையாது. ஒரு இரும்பு எப்படி நெருப்புல வெந்து சுத்தியலால அடிபடும்போதுதான் ஒரு கூர்மையான வாளா மாறுமோ, அதே மாதிரிதான் உங்களுக்கு கிடைச்ச இந்த வலியும் உங்கள ஒரு மாவீரனா மாத்துறதுக்காக இயற்கை நடத்துற ஒரு உன்னதமான விளையாட்டு. இந்த வலியை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காம இத உங்களோட லட்சியங்களை அடைவதற்கான, உங்களோட வெற்றியின் விஸ்வரூபத்தை காட்டுவதற்கான எரிபொருளா மாத்துங்க. உங்களோட மௌனமான உழைப்பு நாளைக்கு உலகத்தையே உற்று பார்க்க வைக்கிற வெற்றியா மாறணும். போர்க்களத்துல அர்ஜுனன் அழுதுகிட்டு நிற்கிறப்போ கிருஷ்ணர் அவனுக்கு போதிச்ச அந்த இறுதி விஸ்வரூப தத்துவம் இதுதான். கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து தன் கம்பீரமான குரல்ல கர்ஜிக்கிறாரு. க்ளீபியம் மாஸ்ம கம பார்த்த நைதத் வையுபபத்யதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் த்யக்த்வா உத்திஷ்ட பரந்தப. அதாவது, அர்ஜுனா, இந்த பேடித்தனத்தை உதறித்தள்ளு, உனது மனபலவீவத்தை விட்டொழிச்சிட்டு எழுந்து நில்லு. உனக்கு கிடைச்ச இந்த தனிமையும் துக்கமும் உன்னோட பலவீனமல்ல, அதுதான் உன்னோட கவசம். இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் உனக்குள்ள இருக்கிற பேராற்றலை வெளிக்கொண்டு வா, போர் செய் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தன் பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை காட்டி அவனுக்குள்ள இருந்த ஆன்ம வெறியை தூண்டிவிடுறாரு. இந்த வலிய பேராற்றலா மாத்திர தத்துவத்துக்கு மகாபாரத போர்க்களத்துல வர்ற அபிமன்யுவோட வீர மரணம்தான் ஆகச்சிறந்த உதாரணம். குருக்ஷேத்திர போரோட 13வது நாள் துரோணாச்சாரியர் சக்கர வியூகம் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத போர் தந்திரத்தை அமைக்கிறாரு. அந்த வியூகம் அம்புட்டு பேரையும் நடுங்க வைக்குது. ஏன்னா அந்த வியூகத்துக்குள்ள நுழைஞ்சு அதை உடைச்சு வெளியே வர்ற வித்த அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அன்னைக்கு அர்ஜுனனை தந்திரமா போர்க்களத்தோட வேறொரு பகுதிக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. பாண்டவர் படையில வேற யாருக்குமே சக்கர வியூகத்தை உடைக்க தெரியல. அந்த நேரத்துல தான் 16 வயசே நிரம்பிய இளம் சிங்கம் அபிமன்யு முன்னாடி வர்றான். அவனுக்கு சக்கர வியூகத்துக்குள்ள நுழைய தெரியும், ஆனா வெளியே வர்ற தெரியாது. இருந்தாலும் தர்மத்தை காக்க அவன் தயங்கல.
தன் தேரை ஏறி சக்கரவியூகத்துக்குள்ள மின்னல் வேகத்துல நுழையிறான். அவனுக்கு துணையா வந்த பீமனும் மற்ற மாவீரர்களும் வியூகத்தோட வாசல்லையே ஜெயத்ரத்தனால் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. இப்போ அபிமன்யு அந்த பிரம்மாண்டமான வியூகத்துக்குள்ள நடுவுல துணைக்கு யாருமே இல்லாம முற்றிலும் தனித்து விடப்படுறான். சுத்தி பார்க்கறான். துரோணர், கர்ணன், அஸ்வத்தாமன், கிருபர், துரியோதனன்னு கௌரவ படையோட ஆகச் சிறந்த அத்தனை மாவீரர்களும் அவனை சூழ்ந்து நிற்கிறாங்க. ஒரு சிறுவனை தனித்து விட்டு அத்தனை பேரும் சேர்ந்து கொடூரமா தாக்குறாங்க. அவனோட வில்ல உடைக்கிறாங்க, அவனோட குதிரைகளை கொல்றாங்க, அவனோட தேரையும் சுக்குநூறா உடைக்கிறாங்க. ஆயுதம் ஏதுமில்லாம, துணைக்கு யாரும் இல்லாம இரத்த வெள்ளத்துல நிற்கிறான் அபிமன்யு. அந்த உச்சக்கட்ட தனிமையிலும் வலியிலும் அவன் அழல, பயந்து நடுங்கல. என் அப்பா இல்லையே, என் மாமா கிருஷ்ணர் இல்லையேன்னு அவன் கலங்கல. தனக்கு கிடைச்ச அந்த வலியையே பேராற்றலா மாத்துறான். கீழே உடைந்து கிடந்த தன் தேரோட சக்கரத்தையே தன் கையில ஆயுதமா எடுத்துக்கிறான். அந்த தேர் சக்கரத்தை சுழற்றிக்கிட்டு அத்தனை மாவீரர்களுக்கும் நடுவுல ஒரு சிங்கம் மாதிரி பாஞ்சு போர் புரியிறான். தனி ஒருவனா நின்னு கௌரவ படையையே நடுங்க வைக்கிறான். கடைசியில அநீதியான முறையில அவன் வீழ்த்தப்பட்டாலும் மரணத்தின் வாயிலிலும் அவன் காட்டிய அந்த விஸ்வரூபம்தான் மகாபாரதத்தின் ஆகச் சிறந்த வீரனா அவனை இன்னிக்கும் போற்ற வைக்குது. தனிமை பலவீனம் அல்ல, அதுதான் விஸ்வரூபத்தோட தொடக்கம்னு அபிமன்யு உலகத்துக்கு நிரூபிச்சான். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான். சூழ்நிலைகள் நம்மள சக்கர வியூகம் மாதிரி சூழ்ந்து நமக்கு துணையா யாரும் இல்லாம நம்மள தனிமையில தள்ளும்போது நாம அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு கிடைச்ச அந்த உடைந்த இதயத்தின் வலியையே நம்மளோட லட்சியங்களை அடைவதற்கான ஆயுதமா மாத்தணும். உங்களை ஏமாற்றியவர்கள் அத்தனை பேரும் திகைச்சு பார்க்கிற அளவுக்கு உங்கள் மௌனமான உழைப்பின் மூலம் உங்கள் புதிய விஸ்வரூபத்தை காட்டுங்கள். வாழ்க்கையில உங்களை ஏமாற்றிட்டு போனவங்களோட உங்களோட கதை முடிஞ்சு போறதில்ல. அவங்க உங்களை ஒரு காகிதம் மாதிரி கிழிச்சு போட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா நீங்க சாம்பல்ல இருந்து உயிர்த்தெழுந்து வர்ற ஃபீனிக்ஸ் பறவை அப்படிங்கிறத அவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய காலம் இதுதான். இந்த உலகம் உங்களை தனிமையில தள்ளும்போது உங்களோட வாழ்க்கையை இன்னும் பிரம்மாண்டமா, இன்னும் உன்னதமா மாத்துறதுக்காக காலம் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை வகுத்து கொடுக்குதுன்னு அர்த்தம். நெஞ்சில இருக்கிற கவலைய தூக்கி போட்டுட்டு முகத்துல ஒரு புன்னகையோட எழுந்து நில்லுங்க. பகவத்கீதையோட இறுதி பகுதியில சஞ்சயன் திருதராஷ்டிரனை பார்த்து சொல்ற ஒரு அற்புதமான ஸ்லோகம் உண்டு. எத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்ர பார்த்தோ தனுர்தரக தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் த்ருவானீதிர் மதிமம. அதாவது, எங்கே யோகேஸ்வரனான கிருஷ்ணரும் எங்கே வில்லேந்திய அர்ஜுனனும் தர்மத்தின் வழியில ஒன்னா நிற்கிறாங்களோ அங்கே செல்வமும் வெற்றியும் அசைக்க முடியாத நீதியும் கண்டிப்பா இருக்கும். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன இறுதி உபதேசம் இதுதான். அர்ஜுனா, நீ எதற்கும் அஞ்சாதே, தர்மத்தின் வழியில நில். நீ உன்னோட கடமையை செய்யும்போது இந்த பிரபஞ்ச பேராற்றலான நான் எப்போதுமே உன்னோடுதான் இருப்பேன். புன்னகை செய், வெற்றியை நோக்கி முன்னேறு அப்படின்னு வழி நடத்துறாரு. மகாபாரத போர் முடியுது, தர்மம் வெல்லுது. பாண்டவர்கள் அத்தனை அவமானங்களையும் தனிமையையும் தாண்டி இன்னைக்கு ஹஸ்தினாபுரத்தோட அரியணையில பேரரசர்களா அமர்றாங்க. அவங்க அன்னைக்கு காட்டப்பட்ட கஷ்டங்களுக்கும் தனிமைக்கும் கிடைத்த ஆகப்பெரிய பரிசுதான் அந்த பேரரசு. அவங்க அன்னைக்கே சோர்ந்து போய் முடங்கி இருந்தா அவங்களோட கதை அப்பவே முடிஞ்சிருக்கும். ஆனா அவங்க ஃபீனிக்ஸ் பறவையைப் போல தங்களோட சாம்பல்ல இருந்து எழுந்து வந்தாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நம்மளை ஏமாற்றிட்டு போனவங்க நம்மள ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டோம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஆகச் சிறந்த பதில் என்ன தெரியுமா? அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதோ அழுது புலம்புறதோ கிடையாது. அவங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஆகச் சிறந்த உயரத்துக்கு நீங்க போய் காட்டுறதுதான் அவங்களுக்கான ஆகப்பெரிய தண்டனை. உங்களை வேணாம்னு தூக்கி எறிந்தவர்கள் ஒரு நாள் உங்களோட நிழலை தொடறதுக்கு கூட தகுதி இல்லாம கீழே நின்னு உங்களை பார்த்து அண்ணாந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு உங்களை நீங்க ஆன்மீக ரீதியாகவும் வாழ்க்கையிலையும் உயர்த்திக்கணும். உங்களோட தனிமை என்பது ஒரு சாபம் அல்ல, அது உங்களை ஒரு பராக்கிரமசாலியாக மாற்றுவதற்காக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோடு என்றும் மாறாத அந்த பிரபஞ்ச பேராற்றல் துணையாக இருக்கிறது. கவலைகளை உதறித் தள்ளுங்கள், முகத்தில் புன்னகையை ஏந்துங்கள், உங்களது புதிய பயணத்தை தொடங்குங்கள். நீங்கள் வீழ்வதற்காக பிறந்தவர்கள் அல்ல, இந்த உலகத்தை வெல்வதற்காக பிறந்தவர்கள். அன்பான நேயர்களுக்கு
இந்த ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் தத்துவங்கள் அடங்கிய உரை உங்களோட மனபாரத்தை குறைத்து உங்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தி இருந்தால் இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களது கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் மறக்காமல் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற ஆழமான ஆன்மீக தாக்கம் கொண்ட வாழ்வியல் பதிவுகளுக்கு நமது சேனலை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை கிளிக் செய்யவும். என்றும் மாறாத பிரபஞ்ச பேராற்றல் உங்களோடு இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.